ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நெல்லூர் போண்டா தாங்க செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நெல்லூரில் பார்த்திங்கன்னா இது ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஃபேமஸுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த போண்டாக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸி சாரில். இப்போ இதில் 2 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம கடுகு, எண்ணெய், உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். நல்லா இட்லி மாவு புளிச்சு இருக்கணுங்க இதுக்கு. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்தை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே சரியாயிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம போண்டாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இது அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். யாருன்னா வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனடியாக செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான நெல்லூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. நெல்லூர் போண்டா அருமையாக ரெடி பண்ணியாச்சு. கார சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கிற இந்த நெல்லூர் போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ.